உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரீத் ஜான் ஸ்நாக்ஸை தருமபுரி மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொறுப்பாளர்கள் சிறுத்தை முருகவேல், ஜெய்பீம், அழகர், பழனி, சங்கர், சுமதி, பாண்டியன், செல்லதுரை, திருமாராகு ஆகிய தோழர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது காங்கேயம் பொறுப்பாளர் ஜெயக்குமார், காங்கேயம் நகர செயலாளர் துரைவளவன், வெள்ளக்கோவில் நகர செயலாளர் சூசிராஜ், காங்கேயம் நகர செயற்குழு உறுப்பினர் ஆகியோர் உடன் இருந்தனர். ஈரோடு மண்டல துணை செயலாளராக தற்சமயம் நம்முடைய எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிற பொறுப்பின் அடிப்படையில் பணியாற்ற துவங்கி இருக்கிறேன். இன்றைக்கு தாராபுரத்தை சார்ந்த சிறுத்தைகள் தோழர்கள் நான் தலைவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொறுப்பினை பாராட்டி என்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதை தெரிவிக்கும் பொருட்டும் அடியானுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இன்று என்னை காங்கேயம் அலுவலகத்தில் இன்றைக்கு சந்தித்திருந்தனர். இதன் பிறகும் தொடர்ந்து நான் மண்டல துணை செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தாராபுரம் சிறுத்தைகள் மட்டுமல்லாது ஈரோடு மண்டலம் முழுவதிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியான தாராபுரம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் அனைத்து தோழர்களோடும் தோழமையோடு இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளேன். எனக்கு பொறுப்பினை நல்கிய வாய்ப்பு அளித்த நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த அனைத்து தலைமை நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினை நான் திறம்பட செய்வேன். இன்றைக்கு தோழர்கள் என்னை சந்தித்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தது எனக்கு ஊக்கமளிக்கிறது. தொடர்ந்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு இனி வரக்கூடிய நாட்களில் அறிவிக்க இருக்கிற மாவட்ட நிர்வாக குழுவோடும் இணைந்து செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் ஆண்களுக்கான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாநில இளைஞரத்தை எழுச்சி பாசறை செயலாளர் சங்கத்தமிழர் நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார். 2 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் செங்கோட்டை டைகர் அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையையும் 20,000 ரூபாய் பரிசையும் தட்டி சென்றது. இதேபோல் 2ஆம் இடத்தை பிடித்த மேலப்புதூர் தங்கம் மெமோரியல் அணியும் 3வது இடத்தை கீழப்புதூர் ASC ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் பிடித்தது. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன், மாநில கருத்தியல் பரப்புரை செயலாளர் தமிழ்குட்டி, ஓவியர் அணி மாநில துணை செயலாளர் முதல்வன், மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ், தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல், துரையரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன், துணை மாவட்ட அமைப்பாளர் சண்முக சுந்தரம், மாவட்ட ஐக்கிய ஊழியர் பேரவை பொதுகை வளவன், நில உரிமை மீட்பு பாசன அமைப்பாளர் சுலைமான், மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வி உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் திண்டாலனூர் கிராமத்தில் கடத்தூர் திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் இல்லத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்றார். அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக விளம்பர பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனரை இரவு மர்ம நபர்கள் கிழித்து சென்றனர். இதை கண்டித்த கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் ஒன்று திரண்டு காலை குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலிருந்து நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூர் ஒயிட் டவுன் பகுதியில் விசிக சார்பில் அரசியலமைப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேலூர் 3ஆம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மாநில துணைத் தலைவர் அரப்பாக்கம் ராஜா, நிதி செயலாளர் CMC பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு, அதில் பொதிந்துள்ள சட்டத்திட்டங்கள் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், அகராதிகள் வழங்கப்பட்டு கல்வி வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விழாவில் பொறுப்பாளர்கள் வெங்கடேசன், ரவிக்குமார், தேவராஜ், ராதாகிருஷ்ணன், சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தர தலைமையில் புதிதாக பொறுப்பேற்ற மண்டல செயலாளர்கள், துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆயில்மில் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரமுழக்கமிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத் நிலவன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை சி நீலமேகம், ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ராதவன், வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் மறுசீரமைப்பின் பேரில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மண்டல செயலாளரை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மண்டல செயலாளராக தளபதி சுந்தர் ஆகிய என்னையும், மண்டல துணை செயலாளராக அண்ணன் ஆவடி ராமதாஸ் அவர்களையும், இன்னும் 2 துணை செயலாளர்கள் செஞ்சி செல்வம், ஏகாம்பரம் உள்ளிட்ட 4 பேரை இன்றைக்கு மறுசீரமைப்பில தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு புரட்சியாளருக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு மரியாதை செய்திருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழருடைய நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை மீண்டும் உசுப்பி வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்வதற்கான ஒரு ஆவண பணிகளை நாங்கள் அனைவரும் இணைந்து மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி விடுதலை சிறுத்தைகளை வலிமைப்படுத்துவோம். தலைவருடைய நம்பிக்கையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா மாவட்ட செயலாளரா தொடர்ந்து செயல்பட்டு வந்தீங்க. அன்னைக்கும் ஒரு சிறப்பான செயல்பாடு இருந்தது. இந்த மண்டல பொறுப்பாளர்ல ஒரு சிறப்பான செயல்பாடு இருக்குமா? நிச்சயமா மாவட்ட செயலாளராக இருக்கின்ற போது தமிழகத்தினுடைய முன்மாதிரி மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் விளங்கியது. அதில் நான் மட்டுமல்ல, என்னோடு பயணித்த மாவட்ட செயலாளர்கள் நீலமேகம், ஆவடி ஆதவன், அருங்கோதம் உள்ளிட்ட 4 பேரும் தமிழகத்திற்கே முன்மாதிரியாக தேர்தல் முகவர்கள் கூட்டத்திற்கு சிறப்பான பணியை மேலிட பொறுப்பாளராக இருந்த ஐயா நீலவானத்து நிலவன், அண்ணன் பாலசிங்கம் அவர்களோடு இணைந்து மிக சிறப்பான பணியை ஆற்றினோம். நிதியளிப்பிலும் பெரும் பங்காற்றினோம். அதே போன்று மண்டல செயலாளரிலும் தமிழகத்திற்கு முன்மாதிரியான மண்டலமாக இதை நாங்கள் ஒருங்கிணைந்து நிகழ்ச்சி காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த மண்டலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை ஓரணியில் திரட்டோம் என்று நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார். அதை நிச்சயம் நடத்தி காட்டுவோம். தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகளை நிறுவுவதற்கும் அந்த சிலைகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற கூண்டுகளை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் அதை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் விடுதலை சிறுத்தைகள் முயற்சி செய்து நிச்சயமாக. ஆனா நகரமன்ற தலைவர் ஒரு கூட்டணி கட்சியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்தாங்க. அது கடையில எந்த ஒரு கூட்டணி கட்சி வந்தாலும் எது வந்தாலும் விடுதலை சிறுத்தை எந்த ஒரு பதவிக்கும் போட்டியிடாத காரணம் என்னன்னா,
இதுவரையில் விடுதலை சிறுத்தைகளுடைய களம் என்பது வேறு. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் சுதந்திர இந்தியாவில் ஒரு தலித் ஒருவரால் துவங்கப்பட்டு பொது கட்சியாக மாறி இருக்கிற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றது சுதந்திர இந்தியாவில். இதுவே தமிழகத்தில் முதல் முறை. எனவே இனி வரக்கூடிய தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் பெரும் பங்கை பெற்று தேர்தல் களத்தில் நாங்கள் சந்திப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் பகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை வழங்க கோரி வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், அலங்கியம் வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விசிக ஜெய்பீம் அழகர் தலைமையில் சிறுத்தை முருகவேல், திருமாரகு, சுமதி, பழனி, சங்கர், பாண்டி, செல்லத்துறை, ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விசிக தென்காசி மண்டல செயலராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்ட MK இசைக்கு பாண்டியன் தலைமையில் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்தில் 4 சக்கர வாகனங்கள் அணிவகுப்புடன் சென்று கடைநல்லூர் சமத்துவபுரம் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து குற்றாலம் அருகே உள்ள நன்னகரம் அம்பேத்கர் சிலைக்கும் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்க முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் சித்திக், மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ், ஓவியரணி மாநில துணை செயலாளர் முதல்வன், தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மா சந்திரன், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர்கள் வெற்றி செல்வி, கஸ்தூரி, துர்காதேவி, தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல், துரை, அரசு மாவட்ட அமைப்பாளர்கள் பொதிகை வளவன், பாக்கியராஜ் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற MK இசைக்கு பாண்டியன் என்கிற நான் எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்த இளைஞர்களை ஒன்று திரட்டி தென்காசி மண்டலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்துவேன் என்று எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக வந்த நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கும் இங்கே ஏனைய சிறுத்தைகளுக்கும் மகளிர் அணிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, அதேபோல் உற்சாகமாக வருகிற தேர்தல் காலகட்டங்கள் நெருங்கிக் கொண்டு இருப்பதால் உற்சாகமாக இளைஞர்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எழுச்சி தமிழர் அவர்கள் என்னிடம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இந்த மண்டலத்துடைய இளைஞர்களை ஒன்று திரட்டி அனைவரையும் விடுதலை சிறுத்தைகளாய் ஒருங்கிணைத்து களமாடுவோம். மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் கரடிப்பட்டி கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இதன் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான காலி இடத்தில் காலனியில் உள்ள மாணவர்கள் கபடி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வந்த நிலையில் கீழக்குயில்குடியை சேர்ந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த பாப்பா குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து மாணவர்களை விளையாட விடாமல் தடுத்தும் மக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து தகாத வார்த்தையில் பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு மாவட்ட விசிக இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ் தலைமையில் விசிக புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து, விசிக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஹுசேன், கிளை செயலாளர் ராம்குமார், மகளிர் விடுதலை இயக்க ரேணுகாதேவி உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்க கரடிப்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். எங்களுக்கு கவர்மெண்ட் இடத்துல கவர்மெண்ட் இடம் இருக்கு. அங்கனக்குள்ள அந்த இடத்துல ஒருத்தவங்க ஆக்கிரமிச்சுக்கு விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லை வேணும். அதுல சமுதாய கூடம், லைப்ரரி, இந்த அங்கன்வாடி, சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு பூங்கா, நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் விசேஷம் வச்சாலும் கூட அவரவர் வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். மொத்தம் எங்கள் நாடக மேடை எல்லாமே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை அந்த இடத்துக்கு. அதனால தான் 30 வருஷமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து வச்சுருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்கலை. 13ஆம் தேதி சனிக்கிழமை கூட தாலுகா ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இத்தனை வருஷம் நியாயம் கிடைக்கல. இன்னியாச்சும் அதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த அம்மா அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 1 ஏக்கர் இருக்கும், 1 ஏக்கர் இருக்கு. அது ஒரு அம்மா நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் பெரிய போராட்டமாக பண்ண போகிறோம். நாங்கள் மகளிராக தான் வந்திருக்கோம். நாங்கள்
ஆனால் அந்த அம்மா வந்து டெய்லி வந்து அவங்களுடைய பேரனை கூட்டிக்கிட்டு வச்சு ஒரு 11 பேரை வச்சு அதில் செஞ்சுக்கிட்டு அநியாயம் பண்ணுறாங்க, அகராதி பண்ணிக்கிட்டு தீய செயலில் ஈடுபடுறாங்க, மிரட்டுறாங்க. எங்களை எதுனாலும் மிரட்டுது அந்த அம்மா. கம்ப்ளைண்ட் பண்ணினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு இதுக்கு தான் போகணும், சிவில் கேஸ்க்கு வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதோட 2 தடவை போயிட்டோம். கலெக்டர் இப்போ நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் அதை கொடுத்துருக்காங்க, நீ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்குள்ளே உங்களுக்கு தகவல் சொல்கிறேம்மான் இருக்காங்க. 2 அலுவலர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய நாத்தனாமாரு அவங்களுடைய சொந்தக்காரங்களா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நாங்களாம் மண்டையை உடச்சிக்கிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம்னு சொல்லி அந்த அம்மா எங்களை மிரட்டுது. அதையும் போய் ஸ்டேஷனில் சொல்லிட்டோம். ஸ்டேஷனில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. எங்களை தான் போன்றாங்க. தாலுகா ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான், போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க தவிர இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே வரல. ஆனால் அந்த அம்மாட்ட எந்த விதமான பட்டா அத்தாச்சி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும். அவங்க வந்து மேலே குடிக்காரவங்க, எங்கள் ஊர் கிடையாது. அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க மேலே குடிக்காரவங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் நாங்கள் அந்த இடத்த பாதுகாத்து வச்சுருக்கோம். அவங்க இவ்வளோ நாள் வரல. அந்த இடமும் மேலக்குடியல்க தான். ஆனால் எங்களுக்கு உட்பட்டதான். ஆதித்தாவுக்கு ஏற்கனவே அதில் ஒரு 26 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அந்த காடை வச்சு தலைக்குறை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஓயாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு. இவ்வளோ வருஷம் வரல. பெரிய ஆளுகள்லாம் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க இல்லாதனால அவங்க வந்து இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசு அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் 30 வருஷம் போராடிட்டோம். இன்னியே நாங்கள் எங்களால் இது பண்ண முடியலை. அந்த அம்மா ஆனால் சரக்கு எல்லாமே இறக்கியிருக்கு. ஆனால் அந்த அம்மா அதுக்கான மூட சொல்லி, ஆனால் தாசில்தார் சொன்னாங்க நீங்கள் மூடிடுங்க. எந்த ஆர்ஐட்ட பேசுனாங்க, எந்த ஒரு அத்தாச்சி இல்லாமல் அந்த அம்மாவை எதுக்கு நீங்கள் போட விட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே ஒன்றும் இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அந்த வியோ வந்து அந்த மேலக்குடி வியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்களோட எதுனாலும் எங்களை தான் போன்னு சொல்லி எங்களை தான் தட்டு போய்க்கே இருக்க சொல்கிறாங்க. நிற்கவே விடலை. எங்களை பெட்டிஷன் கொடுக்க போனார். மிக்க என் பேர் ரேணுகாதேவி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,